உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி அக்கா, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் உனக்கு அந்த குருமாவை பத்தி சொல்லலாம் தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல. அக்கா சொல்லுங்கக்கா. நான் இங்க கேக்குறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. மோகன், எங்க போற நீ? ஆபீஸ்க்கு மோனையா. நான் தான் ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொன்னல. அங்க இங்க என்ன வேடிக்கை பாக்குற? மோனையா, அது தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. நீங்க நான் ஆபீஸ்க்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு செகண்ட், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்பதான் நான் தாமினி நிக்கல் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அவ நிக்கல் கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? பியூனுக்கு லீவ் கொடுக்க சொன்னா. அப்படின்னா அவ உன்னதான் டார்ச்சர் பண்ண போறான்னு அர்த்தம். நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். பண்ணா பண்ணிட்டு போட்டோம் மோனையா. அவங்க என்ன வேணா என்ன பண்ணிட்டு போட்டோம். நான் பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்க மாட்டேன். இப்படிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்ல. நான் தாமினி கிட்டே போய் சொல்றேன். வேணாம் மோனையா. மோனையா, நான் என்னோட வாழ்க்கை முழுக்க எங்க அப்பா வீட்டுல அவரோட பாதுகாப்புலயே இருந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன நானே பாதுகாக்கிற நிலைமை வரும்ல. என்னைக்காவது ஒரு நாள் என் சொந்த கால்ல நான் நின்னுதானே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை எதிர்த்து போராடி ஜெயிச்சுதானே ஆகணும். இந்த நேரத்துல ஆபீஸ்ல யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நேரம் என்ன ஆண்டின்னு கூப்பிடுறாங்க, ஒரு நேரம் பட்டிக்காடுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து போய் நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டா எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தாமினிக்காவை தோக்கடிச்சே தீருவேன். அவங்க இடத்துலயே நான் அவங்கள தோக்கடிப்பேன். அப்ப என் பேச்சு கேட்க மாட்டல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண. போயிடாதா என்ன? இதை கட்டிக்கோ. இது யாரோட புடவை? இது என்ன இது இப்படி பட்டிக்காட்டு புடவெல்லாம் கட்டிட்டு போற? நீ போருக்கு தானே போறேன்னு சொன்ன. அப்போ போருக்கு போறேன்னா போருக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு தான் போகணும். ராதா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் துணியை போட்டுக்கணும். சரி. அதாவது நீ கட்டி இருக்கிற புடவையை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றது? குஷியோட அந்த ஃபேவரட் சீரியல்ல வர ஹீரோயின் மாதிரி இருக்க. பல வருஷ தந்திர வித்தையோட பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த துளசி, தாமினி, காவேரி எல்லாரும் என் முகத்தை பார்த்திருந்தா பல வருஷங்களா நான் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் வெளியில வந்திருக்கும். இந்த ரகசிய வாழ்க்கைய வாழ்ற சுவாரஸ்யமே தனிதான்.
ஒரு பக்கம் குரு மாவா மாறி நான் தாமினி காவேரிக்கு துணையா இருக்கேன், இன்னொரு பக்கம் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கே எதிரியா இருக்கேன். யாருக்குமே தெரியாது நான் யாருன்னு. எல்லாருக்கும் தெரியற நேரத்துல நான் நினைச்ச மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ராதா மோகனால கூட என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஐயா, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஜிமிக்கி கம்மல, இந்த இவ்வளோ பெரிய பெரிய ஜிமிக்கெல்லாம் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போவ? ஆமா மோனையா, இது இப்படியே இருக்கட்டுமே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரிய பெரிய ஜிமிக்கி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில் மணியை கூட காதுல வாங்கி போட்டுக்கோ, இல்ல நீயே கோவில் மணியா தொங்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ஜிமிக்கியை போட்டு நீ ஆபீஸ்க்கு போக கூடாது. ஆனா மோனையா, கூடாதுன்னா கூடாதுதான். இப்ப அப்படியே கொஞ்சம் நேரம் நில்லு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வரியா? சரி மோனையா, இப்போ பார்க்க நல்லா இருக்குல்ல? அப்ப நான் கிளம்புறேன். ஒரு செகண்ட், இந்த பாம்பு மாதிரியா ரெண்டு பக்கமும் மூடி தொங்கிட்டு இருக்கு? அது சின்ன வயசுல இருந்து பாட்டி எனக்கு இப்படிதான் தலை பின்னி விடுவாங்க, அதனாலதான். சின்ன வயசுல பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன? பிடிக்கும், அதனால பாட்டி பேச்சு கேட்டு பண்ணிட்டேன். இத பார்க்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? அரலூசு. முன்னாடி வா. போன ஜென்மத்துல நான் ஒரு ராக் ஸ்டார் தெரியுமா? ஸ்டைல பத்திலாம் என் கிட்ட தான் கேட்கணும். இது என்ன வளையல்? அது எனக்கு தெரியாதா? ஏன் இன்னும் போட்டிருக்க? இன்னும்னா என்ன அர்த்தம்? இல்ல, கிட்டத்தட்ட 1.5 மாசமா இந்த வளையல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கியே, போதும்ல? இல்ல மோனையா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.